கழக இளம் பேச்சாளர்கள் பேச இருக்காங்க. பொதுமக்கள் அனைவரும் சற்று தயவு செய்து அமர்ந்திருந்து இதை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அரசு அரியணையில் கால் பதித்து 100 நாட்கள் நிறைவு பெற்றுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் தனது இளமையான சிந்தனைகளால், தெளிவான கருத்துகளால், நாகரிகமான அரசியல் பேச்சால் இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்து வருபவர், தமிழக முதல்வர் அவர்களின் பாராட்டை பெற்றவர். யூடியூப் தளத்தில் அரசியலை நாகரிகமாகவும் நயமாகவும் ஆணித்தரமான கருத்துகளோடும் எடுத்துரைக்கும் விஷுவல் வேரியர் என போற்றப்படும் இளம் பேச்சாளர். எளிமை இவரது அடையாளம், இளமை இவரது பலம், கருத்து இவரது ஆயுதம், வார்த்தை இவரது வலிமை, வெற்றி பயணம் இவரது இலக்கு. அத்தகைய சிறப்புமிக்க கழகத்தின் இளம் பேச்சாளர், மாநில வலைதள செய்தி தொடர்பாளர் திரு தியாகு அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நேரத்தின் அருமை கருதி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான பெருமையா இருக்கு இந்த வார்த்தையை நான் பதிவு செய்யறதுக்கு. ஏன்னா தாவேகாவோட 100 நாள் சாதனை பொதுக்கூட்டத்தை இப்ப நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த 100 நாள் அப்படிங்கிறத கடந்து போறதுக்குள்ள அவர் 200 நாள் சாதனையை படைக்க போயிருவாரு. அதுக்குள்ள மிக வேகமா அந்த 100 நாள் சாதனைகளை நம்ம படைக்க வேண்டிய தேவை இருக்கு, நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சரும் நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் கேட்டேன், என்னென்ன பேசலாம், எப்படி பேசலாம், ஒரு சின்ன ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தாவேகாவோட சாதனையை பேசு, திமுகவோட சோதனையை பேசுன்னு சொல்லி 2 வார்த்தை முடிச்சிட்டாரு. ஆனா இது வேற லெவல். உண்மையுமே சொல்றேன், ஆக்சுவலா இந்த மேடையில எந்த கருத்தை பேசணும், எந்த கருத்தை பேசக்கூடாதுங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே ஒரு தெளிவு இருக்கு. இந்த தெளிவுல நான் சுருக்கமா 2-3 விஷயங்கள் மட்டும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்த 100 நாட்குள்ள எல்லாருமே லைவ் அப்படிங்கிறது சட்டசபையை நோக்கி போயிருச்சு. இன்னைக்கு நான் ஒரு டேட்டா பார்த்துட்டு வந்தேன், சினிமா அதே நேரம் நாடகம் இதற்கு ஈக்குவலா சட்டசபை லைவோட டிஆர்பி இருக்குதான். ஏன்னா அவர் எங்க இருக்காரோ, நம்ம கழகத்தோட தலைவர் எங்க இருக்காரோ அங்கதான் டிஆர்பி இருக்குங்கிறது ஊடகத்துக்கு தெரியும். எத்தனை ஊடகங்கள், எத்தனை யூடியூப். இன்னைக்கு ஒரு தோழர் கேட்கிறாரு, சட்டசபை பாத்தியா, சட்டசபை பாத்தியா, சட்டசபை பாத்தியான்னு கேட்கிறாரு. நான் ஒரு காணொலி கிட்டத்தட்ட தாவேக ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் 853 காணொலிகள் இன்னைக்கும் சேர்த்து சொல்றேன், நான் பதிவு செஞ்சிருக்கேன். ஒரு தோழர் ஒருத்தர் சொல்றாரு, சட்டசபை முடிஞ்ச பிறகு போடியா, சட்டசபை நடக்கும் போது போடாதையா. அந்த அளவு சட்டசபை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. இதுதாங்க அரசியல் படுத்துறது, வேற எதுவுமே கிடையாது. அரசியல் படுத்துறதுனா அது யாரோ எங்கேயோ ஒண்ணு நடக்குங்க, நம்ம எங்க அதெல்லாம் பார்க்கணும், நம்ம எங்க அதெல்லாம் செய்யணுங்கிற காலகட்டம் போய் அங்க என்ன நடக்குது, நம்ம அண்ணன் என்ன பேசுறாங்க, அங்க நம்ம தோழர்கள் என்ன பதில் சொல்றாங்க, நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன கருத்துக்களை பதிவு செய்யறாங்கன்னு கவனிக்கிறோம். பாத்தீங்களா, ஆர்வம் வந்துச்சு பாத்தீங்களா. அந்த ஆர்வத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தான். இந்த ஆட்சியில 100 நாட்கள்ல எதிர்கட்சி தலைவரை 100 நாள்ல தூக்கிட்டோம்னா, ஐ மீன் ஒரு ரோடு ஷோ காமிச்சோம். எதுக்கு ரோடு ஷோ காமிச்சோம்னா, அதாவது சிங்கப்பெண்கள் சிறப்பு படை ஒரு பக்கம், போதைப் பொருள் தடுப்புக்கு ஒரு பக்கம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கிறதுக்கு இது 2 விஷயத்தை செஞ்சாரு. 3வது, பேசினா சும்மா விடுமா, அதுவும் எங்களுடைய தமிழக பெண்களை பேசினா சும்மா விடுமா. எதிர்கட்சி தலைவரா இருந்தா இரட்டை இடத்துல பேசலாமா, பார்த்துட்டு கடந்து போக முடியுமா, கடந்து போக முடியாதுல்ல. என்ன பண்ணாரு, தஞ்சாவூர்ல பேசுனதுக்கு தஞ்சாவூர்ல இருந்து புகார் கொடுக்க சொல்லி சென்னையில இருந்து தஞ்சாவூருக்கு ரோடு ஷோ கூட்டு போனாரு. இந்த ரோடு ஷோ மூலமா என்ன தெரியுமா உணர்த்தினாரு, என்னுடைய தமிழக பெண்கள் மேல அவதூறாவும் இரட்டை அர்த்தத்தில் பேசினாலும் நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு ரோடு ஷோ கட்டாயம். அவருக்கு தெரியுங்க, ஏசி இல்லாத வண்டியில கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் பயணப்பட்டார்ல, அவருக்கு தெரியும் இனிமே அடுத்தடுத்த மேடைகள்ல எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. வழக்கமா இருந்த ஆட்சியாளர்கள் கிடையாதுங்க. 100 நாள்ல எதிர்கட்சி தலைவருக்கே வந்தாங்க. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு. அந்த ஒரு நாள் அந்த போலீஸ்காரங்க வீட்டுல போய் அதுல இருந்த விஷயங்களை நான் சொல்ல விரும்பல. சிடிஆர் சட்டசபையில வச்சு செஞ்சு விட்டாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மீண்டும் 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 அதை நான் வலியுறுத்த விரும்பல. நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஊழல் அப்படிங்கறத இங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஊழல் ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு. ஊழல்லாம் என்ன தெரியுமா, அது ஒரு உளவியல் நோய். அதை யாரால தெரியுமா ஒழிக்க முடியும், தன்னிறைவு பொருளாதாரம் அடைஞ்ச ஒருத்த மனுஷனால மட்டும்தான் ஒழிக்க முடியும். ஏன்னா ஊழல்னா எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், அதுல எனக்கு என்ன பங்கு, அதுல எனக்கு என்ன பங்கு, அதுல எனக்கு என்ன பங்குங்கிற இந்த மனநிலையில இருக்கிறதுதான் ஊழல். இதை ஒழிக்கணும்னா எனக்கு எதுவுமே வேணாயா, நான் நடிச்சேனா பயங்கரமா எவ்வளவு வருமானங்களை நான் விட்டுட்டு வந்திருக்கேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன். ஊழல் அப்படிங்கிற ஒன்னமாய் உளவியல் நோய் இருந்து நான் அரசியலுக்கு வரல அப்படிங்கறத தெளிவாளமா பதிவு செஞ்சுட்டு அரசியலுக்கு வந்தாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, தமிழக மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல அவரை பார்த்து ஏன் தெரியுமா வியந்தோம், ட்விட்டர்ல கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார். பெருசா எந்த விதமான ஆர்வம் இல்ல, பல வருஷங்களா கட்சி ஆரம்பிக்க போறேன், கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் சொல்ல, ஜஸ்ட் ட்விட்டர்ல கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. பேரு தமிழக வெற்றி கழகம், இனிமே சினிமா நடிக்க மாட்டேன். தலைவா எவ்வளவு
பெரிய மேட்டரை இவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்கிய தலைவனா? தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு மாசம் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசுனாங்க. இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு நாள். ஏன்னா தாவேக்காவோட அந்த கொடி பறகுது பாத்தீங்களா? இந்த கொடி இன்னைக்கு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த எமோஷனல் மூமெண்ட்ல நம்ம பொதுச் செயலாளரும் தலைவரும் கண்கலங்கி நின்னாங்க. நான் தலைவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தலைவர் முன்னாடி வந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழால பேசும்போது சொல்லியிருந்தேன், தலைவா களத்திலிருந்து வந்தவன் அப்படிங்கிற முறையில சொல்றேன் தலைவா, கான்பிடண்டா தலைவா, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நமக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவர் மேடையில இறங்குவாரு. நான் முதல்ல என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா களத்தில் இருக்கக்கூடிய சர்வே, அங்க மக்களோட வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாத்தையும் கவனிக்கும் போது நமக்கு தெரியும் நம்ம தலைவர் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, இவங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நரேட்டிவ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு மாசம் நீங்க பேசுங்க, என்ன வேணா பேசுங்க, ஒரு நாள் வந்து ஒரே ஒரு பேச்சு மொத்தமா முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உரையாடல் தான் தொடர்ச்சியா நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் உரையாடல் தான். ஊடகங்களை சந்திக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வைப்பாங்க. ஊடகம்னா என்ன? இப்ப நான் பேசுறேன், இந்த ஒளி வாங்கி உங்கள்கிட்ட நான் என்ன கருத்தை பேசுறேன் கொண்டு வந்து சேர்க்குது. அதாவது இது மீடியம், அதாவது பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மீடியம். அந்த மீடியம் மூலமா பொதுமக்களுக்கு கருத்தை தெரிவிக்கணும். எனக்கு இது வேணாங்க, இதுக்குள்ள ஏஜென்ட் நரேட்டிவ் வாடகை வாயிலா இருக்கு, நான் டைரக்டா என்னோட மக்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியல் யுக்தியை மாத்தி பிரஸ்ஸையே சந்திக்காம சொல்றாங்க. பிரஸ் சந்திச்சு வளர்ந்தவங்க மத்தியில பிரஸ் தான் அவர் சுட்டுதே தவிர அவர் யாரையுமே சுத்த தேவையில்லை. டிஆர்பி நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, சட்டசபையில அவர் எங்க நிற்கிறார், என்ன பேசுறார், எங்க சிரிக்கிறாரு. சமீபத்துல ஒரு குஜிரி மஸ் பண்ணாங்க நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். அந்த சமயத்துல அப்படியே உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. நாங்க வேற யாருக்கும் ஸ்கெட்ச் போட்டாங்க சனிக்கிழமை அன்னைக்கு. சிடிஆர் என்ன பேசியிருப்பாங்க, ரமேஷ் என்ன பேசியிருப்பாங்க. ஏன் பேசியிருப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை அசம்பிளி கிடையாது, அப்ப வெள்ளிக்கிழமை பேசுறதா மிக முக்கியமானதா இருக்கணும். வெள்ளிக்கிழமை பேசுறது சனி ஞாயிறா இருக்கணும். அப்போ ரொம்ப தெளிவா நம்மளுடைய கழக பேச்சாளர்களும் நம்மளுடைய செய்தி தொடர்பாளக்கூடிய 2 அண்ணங்களோட மானிய கோரிக்கையை விவாதிச்சாங்க. குறுக்க வந்து வாண்டடா அடி வாங்கிட்டு போனாரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. சோ நேரத்தோட அருமை கருதி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுருக்கமா சொல்லிக்கிறேன். ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது இந்த அரசியல் கழகத்துல மேடையில பேசுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். நான் ஒரே ஒரு கான்டாக்ட் நம்பர் சொல்றேன், இந்த கான்டாக்ட் நம்பர் மட்டும் தயவு செய்து எல்லாருமே நோட் பண்ணிங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறதும் போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. அப்ப அந்த ஊழலை ஒழிக்கணும்னா அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஊழல்களை ஒழிக்கணும்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு காவல்துறை எங்கேயாவது லஞ்சம் வாங்கினா மாவட்ட வாரியா இந்த நம்பருக்கு நீ வந்து தகவல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க, நீங்க தான் தகவல் கொடுத்தீங்கிறது வெளியே தெரியவே தெரியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கான்டாக்ட் நம்பரை வரிசையா போட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டத்துக்கு 96 77 100 551 இந்த நம்பருக்கு எங்கேயாவது நீங்க சாலையில பயணிக்கும் போது, ரோட்ல பயணிக்கும் போது ஒரு காவல் அதிகாரி உண்மைக்குமே உங்களை லஞ்சம் கேட்கிறாரு, மிரட்டுறாரு அப்படின்னா, நம்ம அண்ணா ஆச்சுங்க, நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, யாரு காசு கேட்டாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுன்னு சொன்னார் பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு போயிட்டே இருக்க. இது அண்ணனுக்கு நம்ம செய்யற ஒரு நிதர்சனமான ஒரு முக்கியமான உதவி அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்போ கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய அண்ணன் அப்பாஸ் அண்ணன் வந்து எனக்கு போன் பண்ணும்போது இந்த ஒரு படத்துல ஒரு சின்ன டைலாக் ஒன்று வரும் பாத்தீங்களா, ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் ஒரு உரையாடல், எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு ஒரு உரையாடல் வரும் பாத்தீங்களா? அதுதான் எனக்கு அண்ணனுக்கு நடந்துச்சு. ஆனா அங்கனே ஆனா இங்கனே தம்பி எப்ப வருவ, தம்பி எப்ப வருவ, தம்பி எப்ப வருவங்கிறத ரீகிரியேட் பண்ணாரு. வாழ்நாள மறக்க மாட்டேனே. சோ மீண்டும் ஒரு முறை இந்த தொகுதியோட எம்எல்ஏ பத்தி மட்டும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு என்னோட உரையை என் பண்ணிக்கிறேன். அவங்க அசம்பிளியில பேசும்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், பின்னாடி இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களால இந்த வார்த்தையை நான் பதிவு செய்றேன். அவங்க அசம்பிளியில பேசும்போது என்ன தெரியுமா பேசுறாங்க, பெண்களுக்கு எதிராக யாராவது குற்றம் செஞ்சாங்கன்னா சூட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படி கிடையாதுமா, ஒரு பயத்தினால மட்டும் இந்த சமுதாயத்துல எதுவும் சாதிக்க முடியாதுமா. என் அண்ணனுக்கு எல்லாமே தெரியும், ஒரு புரிதல்னால மட்டும்தான் இந்த சமுதாயத்துல சாதிக்க முடியும். நம்ம அரசியலமைப்பு சட்டம் இருக்குங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே நம்ம இருக்கோங்க, நினைச்சா போட்டுன்னு நம்ம வந்து சூட் பண்ண முடியாதுங்க. ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க அசம்பிளியில பேசும்போதுனா நீங்க இருக்க வேண்டிய அண்ணங்கிறதா நான் ஒவ்வொரு முறையும் நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்மளுடைய கழக தோழர்கள் நம்மளுடைய உறவுகள் அத்தனை பேரும் உள்ளாட்சியில கவனம் செலுத்துங்க. உள்ளாட்சி தான் பொதுமக்கள் வெளியே வந்து சந்திக்கிற 7 பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய இடம் உள்ளாட்சி தான். அந்த உள்ளாட்சியை விட்டுறாதீங்க கழக உறவுகளே. உள்ளாட்சி நமக்கான ஒரு மிகப்பெரிய போஷாக இருக்கக்கூடியது, நம்ம தலைவருக்கு அடுத்த கட்ட வெற்றியை நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. சோ இந்த ஒரு சில தகவலை மட்டும் நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். எப்போதுமே என்னுடைய காணொலியை நான் முடிக்கும் போது அல்லது மேடையில பேசி முடிக்கும் போது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வேன், அறியாம தான் இந்த சமூகத்தோட பெரிய பிரச்சனை. அறியாமையை நம்ம அகற்றிட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே அகற்றப்படும். அறியாமையை அகற்ற தொடர்ந்து உரையாடுங்கள், தொடர்ந்து அரசியல் பேசுங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் விடைபெறேன். ஆனா வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, அனைவருக்குமே நன்றி. மிகச் சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய தியாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு